அடியேன் தொடங்குகிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களே, நாம் முதலிலே அகமுக வழிபாடு என்பதை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். அகமுக வழிபாட்டிலே பிரார்த்தனை வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு துண்டு சீட்டில் எழுதி அமைப்பாளர் இடத்திலே தந்து விட்டால் அவங்கள பற்றி நான் அகமுக வழிபாட்டிலே விண்ணப்பம் செய்வோம். இல்லை என்றால் நீங்களே மனதிலே தியானித்து கொள்ளுங்கள். சில விஷயம் வெளியே சொல்ல முடியாத இருக்கும், அது நீங்கள் மனசிலே வேண்டிங்க. அந்த நேரத்தில் தொடங்குவோமா? பெருமானுடைய கருணையை வேண்டி அந்தர்முக யோகம் அகமுக வழிபாடு என்பதை தொடங்குகிறோம். உந்தி தானத்திலிருந்து தாமரைத்தண்டு மேலே எழுந்து இதயம் நோக்கி செல்கிறது. இதயத்திலே அது மொட்டாக கீழ் நோக்கி நிற்கிறது. பெருமானை பல முறை வேண்டி வழிபாடு செய்கிறோம். பெருமான் கருணை கொண்டு கீழ் நோக்கி இருக்கும் மலரை மேல் நோக்கி நிமிர வைக்கிறார். பிறகு மலர செய்கிறார். பிறகு மனத்தையும் வீச வைக்கிறார். நிமிர்ந்து மலர்ந்து மனம் வீசுகின்ற அந்த மலரின் நடுவிலே இருக்கின்ற பொகுட்டில் நான் பெருமானை ஸ்தாபனம் செய்கிறேன். பெருமானுக்கு இப்பொழுது அபிஷேகம் செய்ய வேண்டும். அதைத் தொடர்ந்து அலங்காரம் செய்ய வேண்டும். அதைத் தொடர்ந்து நிவேதியம் படைக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து தூபம் காட்ட வேண்டும். அதைத் தொடர்ந்து பஞ்சபுராணங்கள் பாட வேண்டும். அதைத் தொடர்ந்து நம்முடைய விண்ணப்பத்தை செலுத்த வேண்டும். நிறைவாக தீப ஆராதனை செய்து நாம் இதை நிறைவு செய்ய வேண்டும். இந்த படிநிலையில் இப்போது நாம் பெருமானுக்கு செய்ய தொடங்குகிறோம். முதலிலே அபிஷேகம். பெருமானுக்கு முன்பு சூட்டப்பட்ட திருமுடி, கிரீடம், மாலை, வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் சேமித்து கொண்டு தர்ப்பையும் பன்னீரும் கலந்த நீரை கொண்டு பலமுறை திருமுழு காட்டுகிறோம். பெருமான் இடையிலே இருக்கின்ற பச்சை பீதாம்பராடி அகற்றிவிட்டு தூய வெந்நீராடியை அணிவிக்கிறேன். மீண்டும் பலகாலம் பெருமானை வேண்டி தர்ப்பையும் பன்னீரும் கலந்த நீரை கொண்டு பல முறை திருமுழு காட்டுகிறேன். பெருமான் தூய மேனி கொண்டு காட்சியளிக்கிறார். பெருமானுக்கு இப்பொழுது அபிஷேகம் செய்ய வேண்டும். முதல் அபிஷேகம் என்பது திருமஞ்சன அபிஷேக வழிபாடாகும். இது நம்முடைய வாழ்வில் நல்ல விஷயங்கள் நடைபெறுகின்ற போது வினையின் அடிப்படையில் தீய சக்திகள் நம்மை தாக்கும். அப்படி தாக்காமல் இருக்கும் பொருட்டு பெருமாளுடைய கருணை வேண்டி நாம் செய்கின்ற வழிபாடுதான் அருமையாக இந்த திருமஞ்சன அபிஷேக வழிபாடாகும். அதே நோக்கத்திற்காக அடியேன் இப்பொழுது திருமஞ்சன கலசத்தை எடுத்து பெருமானுக்கு சாற்றுகிறேன். திருமுடி, முகம், மார்பு, அபயக்கரம், முந்தி, திருவடியெல்லாம் திருமஞ்சன நீர் பறந்து விரிந்து நின்று அருமையான மனத்தை வீசுகின்றன. ஒரு சிறந்த மாலையை பெருமானுக்கு சூட்டுகிறேன். ஒரு கிளையுடைய தீபார்த்தியை தட்டை எடுத்து ஆராதனை செய்கிறேன். திருமுகத்திலே காட்டி தரிசனம் பெறுகிறேன். அபயகரத்திலே காட்டி தரிசனம் பெறுகிறேன். இதயத்திலே காட்டி தரிசனம் பெறுகிறேன். உந்தியிலே காட்டி தரிசனம் பெறுகிறேன். திருவடியிலே காட்டி தரிசனம் பெறுகிறேன். கீழே வைத்து நீரினாலே ஆகுதி செய்கிறேன். பெருமானை கண்ணார தரிசிக்கிறேன். அப்படி தரிசிக்கின்ற போது பெருமானுடைய திருவடியை நான் உற்று நோக்கி வழிபாடு செய்கிறேன். பெருமானுடைய திருவடி லேசாக அசைவதும் அதிலே பூட்டப்பட்டு இருக்கின்ற சிலம்பும் தண்டையும் அசைவதும் அங்கேருந்து ஓசை எழுவதும் ஓசை நாதமாக மாறுவதும் நாதம் ஓங்காரமாக மாறி என் காது வழியாக உள்ளே சேர்ந்து என் ஆன்மாவில் பதிவதும் அதனாலே ஆன்மா பெரும் மலர்ச்சி அடைவதும் கண்டு நான் மகிழ்ந்து நிற்கிறேன். ஆன்மாவை மலர்ச்சி அடைய செய்த பெருமாளுடைய 2 திருவடிகளை உற்று நோக்கி நான் வழிபாடு செய்கிறேன். அடுத்த அபிஷேகம் செய்ய வேண்டும். அதற்காக முன்பே சுட்டப்பட்ட மாலை, திருமஞ்சன நீர் எல்லாவற்றையும் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் சேமித்து கொண்டு தர்ப்பையும் பன்னீரும் கலந்த நீரை கொண்டு பலமுறை திருமுழு காட்டுகிறேன். பெருமான் தூய மேனி கொண்டு காட்சி அளிக்கிறான். பெருமானுக்கு 2வது அபிஷேகம் என்பது பால் அபிஷேகமாகும். பால் என்பது நம்முடைய சந்தானத்தை, நம்முடைய பரம்பரையை குறிப்பதாகும். தாய் வழியில் வருகின்ற 7 பிறவைகளும் தந்தை வழியில் வருகின்ற 7 பிறவைகளும் நம் வழியில் வருகின்ற 7 பிறவைகளும் சேர்த்து
21 பிறவிகளில் நம்முடைய குறைபாடுகள் நம்முடைய சன்னதியை தாக்கும். அப்படி தாக்காமல் இருக்கும் பொருட்டு பெருமானுடைய கருணையை வேண்டி நாம் செய்கின்ற வழிபாடுதான் பால் அபிஷேக வழிபாடாகும். அதே நோக்கத்திற்காக அடியேன் இப்பொழுது பால் கலசத்தை எடுத்து பெருமானுக்கு சாற்றுகிறேன். திருமுடியிலிருந்து உள்ளங்கால் வரை பால் பரவி விரிந்து நின்று அருமையான மனத்தை வீசுகின்றன. ஒரு மாலையை பெருமானுக்கு சாற்றுகிறேன். ஒரு கிளையுடைய தீபாரத்தை தட்டை எடுத்து ஆராதனை செய்கிறேன். திருமுகத்திலே காட்டி நான் தரிசனம் பெறுகிறேன். அபயகரத்திலே காட்டி தரிசனம் பெறுகிறேன். அபயகரத்திலே காட்டி தரிசனம் பெறுகின்ற போது அபயகரத்தில் ஓங்காரம் தெரிகிறது. ஓங்காரத்தினுள்ளே மா என்ற எழுத்து தெரிகிறது. மா என்ற எழுத்துக்கும் மேலே ஒரு புள்ளி தெரிகிறது. அந்த புள்ளியை உற்று நோக்குகின்ற போது அங்கே பெரும் குகை தெரிகிறது. குகைக்கு நடுவிலே பொன்மயமான மேடை தெரிகிறது. மேடையின் நடுவிலே பெருமான் ஆடிக்கொண்டு இருப்பதை அடியேன் கண்டேன். பெருமானுடைய ஆட்டத்தில் குஞ்சித்த திருவடியிலிருந்து கிளம்பிய பேரொளி ஒன்று என்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஊடுருவி சென்று என்னுடைய உடம்பினை மிகப்பெரிய பேரின்ப எல்லைக்கு கொண்டு செல்வதை உணர்ந்தேன். தூள உடம்பை பேரின்ப நிலைக்கு கொண்டு சென்ற பெருமானுடைய குஞ்சித்த திருவடியை உற்று நோக்கி நான் வழிபாடு செய்கிறேன். அதைத் தொடர்ந்து இதயத்திலே காட்டியும் உந்தியிலே காட்டியும் திருவடியிலே காட்டியும் தரிசனம் பெறுகிறேன். கீழே வைத்து நீரினாலே ஆகுதி செய்கிறேன். பெருமானை கண்ணார தரிசிக்கிறேன். 3வது அபிஷேகம் செய்ய வேண்டும். அதற்காக முன்பே சூட்டப்பட்ட மாலை பால் எல்லாவற்றையும் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்திலே சேமித்து கொண்டு தர்ப்பையும் பன்னீரும் கலந்த நீரை கொண்டு பலமுறை திருமுடி காட்டுகிறேன். பெருமான் தூய மேனி கொண்டு காட்சியளிக்கிறான். பெருமானுக்கு 3வது அபிஷேகம் என்பது பஞ்சாமிர்த அபிஷேக வழிபாடாகும். பஞ்சாமிர்தம் என்பது இந்த பிறவியிலே பிறந்த நாம் நமக்கு உரிய உலக இன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டும். அதற்கும் பெருமானுடைய கருணை வேண்டும். உலக இன்பங்களை அனுபவிக்க பெருமானுடைய கருணையை வேண்டி நாம் செய்கின்ற வழிபாடுதான் பஞ்சாமிர்த அபிஷேக வழிபாடாகும். அதே நோக்கத்திற்காக அடியேன் இப்பொழுது பஞ்சாமிர்த கலசத்தை எடுத்து பெருமானுக்கு சாற்றுகிறேன். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பஞ்சாமிர்தம் பறந்து விரிந்து நின்று சுவையான மனத்தை வீசுகின்றான். ஒரு அருமையான மாலையை பெருமானுக்கு சூட்டுகிறேன். ஒரு கிளையுடைய தீபாரத்தை தட்டை எடுத்து ஆராதனை செய்கிறேன். திருமுகத்திலே காட்டி தரிசனம் பெறுகிறேன். அப்படி தரிசனம் பெறுகின்ற போது பெருமான் சிறுநகை காட்டி நகைப்பதும் அதனாலே கன்னத்திலே குழி விழுவதும் அதன் வழியாக வருகின்ற பஞ்சாமிர்தங்கள் பெருமானுடைய கன்னத்திலே பட்டு என் மீது படுவதும் கண்டு நான் வியந்து போகிறேன். பெருமான் என்னிடத்திலே பரிசு செய்கிறான் என்பதை உணர்ந்தேன். உணர்ந்தபோது மனம் மிகப்பெரிய இன்பத்தை அடைகிறது. இதுவரை அறியாத இன்பத்தினை என்னுடைய மனம் பெறுகிறது. என் மனம் பெறுவதற்கு ஏதுவாக இருந்த பெருமானுடைய புன்னகையை உற்று நோக்கி நான் வழிபாடு செய்கிறேன். அதைத் தொடர்ந்து இதயத்திலே காட்டியும் அபயக்கரத்திலே காட்டியும் உந்தியிலே காட்டியும் திருவடியிலே காட்டியும் தரிசனம் பெறுகிறேன். கீழே வைத்து நீரினாலே ஆகுதி செய்கிறேன். பெருமானை கண்ணார தரிசிக்கிறேன். 4வது அபிஷேகம் செய்ய வேண்டும். அதற்காக முன்பே சூட்டப்பட்ட மாலை பஞ்சாமிர்தம் எல்லாவற்றையும் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்திலே சேமித்து கொண்டு தர்ப்பையும் பன்னீரும் கலந்த நீரை கொண்டு பலமுறை திருமுழு காட்டுகிறேன். பெருமான் தூய மேனி கொண்டு காட்சியளிக்கிறான். பெருமானுக்கு 4வது அபிஷேகம் என்பது மிகப்பெரிய சிறப்பான அபிஷேகமாகும். அது சந்தன அபிஷேகமாகும். சந்தனம் என்பது வாழ்கின்ற வாழ்க்கை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வாங்கு வாழ்வதை குறிப்பதாகும். நம் வாழ்வு மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ்வாங்கு வாழ்வதற்கு பெருமானுடைய கருணை வேண்டி நாம் செய்கின்ற வழிபாடுதான் இந்த அருமையான சந்தன அபிஷேக வழிபாடாகும். அதே நோக்கத்திற்காக சந்தன கலசத்தை எடுத்து பெருமானுக்கு சாற்றுகிறேன். திருமுடியிலிருந்து உள்ளங்கால் வரை சந்தனம் பறந்து விரிந்து நின்று மிகச்சிறந்த அருமையான மனத்தை வீசுகின்றன. சிறந்த வழிபாடு என்றாலே மிகப்பெரிய தண்டமாலையை சூட்டுகிறேன். சிறந்த வழிபாடு என்பதாலே 5 கிளையுடைய தீப ஆராதனை தட்டை எடுத்து பெருமானுக்கு ஆராதனை செய்கிறேன். திருமுகத்திலே காட்டி தரிசனம் பெறுகிறேன்.
அப்படி தரிசனம் பெறுகின்ற போது பஞ்ச தீபாவளிக்கு பின்னால் இருக்கின்ற பெருமானுடைய 2 அருட்கண்களும் லேசாக திறந்து என் கண்ணை உற்று நோக்குவதைக் கண்டு நான் பேர் ஆனந்தம் அடைகிறேன். இதுவரை அடையாத பேர் ஆனந்த உணர்வினை பெருமானுடைய கடைக்கன் பார்வை மூலமாக அடியேன் பெற்றேன். அப்படி தந்த அந்த பெருமானுடைய 2 அருட்கண்களை உற்று நோக்கி நான் வழிபாடு செய்கிறேன். அதைத் தொடர்ந்து அபயக்கரத்திலே காட்டியும் இதயத்திலே காட்டியும் உந்தியிலே காட்டியும் திருவடியிலே காட்டியும் தரிசனம் பெறுகிறேன். கீழே வைத்து நீரினாலே ஆகுதி செய்கிறேன். பெருமானை கண்ணார தரிசிக்கிறேன். பெருமான் தண்டமாலையோடு சந்தன அபிஷேகத்தில் மிக மகிழ்ச்சியாக இருப்பதைப் போல அடியேனுக்கு படுகிறது. அதை மேலும் மேலும் வழிபாடு செய்கிறேன். நிறைவான அபிஷேகம் செய்ய வேண்டும். அதற்காக முன்பே சூட்டப்பட்ட தண்டமாலை சந்தனம் எல்லாவற்றையும் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் சேமித்து கொண்டு தர்ப்பையும் பன்னீரும் கலந்த நீரை கொண்டு பலமுறை திருமுழு காட்டுகிறேன். பெருமான் தூய மேனி கொண்டு காட்சியளிக்கிறான். பெருமானுக்கு 5வது அபிஷேகம் என்பது விபூதி பிரசாத அபிஷேகமாகும். திருநீற்று கலசத்தை எடுத்து பெருமானுக்கு சாற்றப் போகிறேன். திருநீர் என்பது உடலை விட்டு உயிர் பிரிகின்ற காலத்தில் யமதர்மர்கள் வந்து கவ்வி சென்று நம்மை வலியுறுத்தி வம்பு செய்து நம்மை அழைத்து கொண்டு செல்வார்கள். அப்படி செல்லாமல் இருப்பதற்கும் பூதகணங்களே வந்து இனிமையாக நடந்து கொண்டு ராஜ மரியாதையோடு அழைத்து சென்று சிவலோகத்தில் சிவபெருமான் திருவடிகளே சேர்க்க வேண்டும் என்றும் நம்முடைய விண்ணப்பத்தை தெரிவிப்பதாகும். அதே விண்ணப்பத்தை தெரிவிக்க பெருமானுடைய கருணையை வேண்டி நாம் செய்கின்ற வழிபாடுதான் திருநீற்று அபிஷேக வழிபாடாகும். அதே நோக்கத்திற்காக திருநீற்று கலசத்தை எடுத்து பெருமானுக்கு சாற்றுகிறேன். திருமுடியிலிருந்து உள்ளங்கால் வரை அந்த விபூதி பிரமாதமாக பறந்து விரிந்து நின்று ஒரு புதுமையான மனத்தை வீசுகின்றான். பெருமானுக்கு ஒரு மாலையை சூட்டுகிறேன். ஒரு கிளையுடைய தீபாரத்தை தட்டை எடுத்து ஆராதனை செய்கிறேன். திருமுகத்திலே காட்டி தரிசனம் பெறுகின்ற போது ஒரு அதிசயமாக நெற்றிக்கண் லேசாக திறந்து மூடுவதை கண்டேன். நெற்றிக்கண் திருப்பு ஒரு குறிப்பினை நமக்கு உணர்த்துகிறான் பெருமான். உடலை விட்டு உயிர் பிரிகின்ற காலத்தில் சிவகணங்களே வரும் என்றும் உரிய மரியாதையோடு அழைத்து செல்லும் என்றும் சிவலோகத்தில் சிவபெருமான் திருவடிகளே சேர்க்கும் என்றும் ஒரு நல்ல குறிப்பினை பெருமான் உணர்த்துகிறார். நல்ல குறிப்பினை உணர்த்திய அந்த நெற்றிக்கண்ணை உற்று நோக்கி நான் வழிபாடு செய்கிறேன். அதைத் தொடர்ந்து அபயக்கரத்திலே காட்டியும் இதயத்திலே காட்டியும் உந்தியிலே காட்டியும் திருவடிகளை காட்டியும் தரிசனம் பெறுகிறேன். கீழே வைத்து நீரினாலே ஆகுதி செய்கிறேன். பெருமானை கண்ணார தரிசிக்கிறேன். அபிஷேகம் நிறைவுற்றது. அலங்காரம் செய்ய வேண்டும். அதற்காக முன்பே சூட்டப்பட்ட மாலை விபூதி எல்லாவற்றையும் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் சேமித்து கொண்டு தர்ப்பையும் பன்னீரும் கலந்த நீரை கொண்டு பலமுறை 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 திருமுழு காட்டுகிறேன். பெருமான் தூய மேனி கொண்டு காட்சியளிக்கிறார். பெருமானுடைய இடையிலே இருக்கின்ற வெந்நீராடையை அகற்றிவிட்டு புதிதாக வந்த பச்சை பீதாம்பராடையை அணிவிக்கிறேன். உடல் முழுதும் இருக்கின்ற நீர் திவளைகளை போக்குவதற்காக பட்டு துணியினால் ஒத்தடம் தந்து நீக்குகிறேன். பெருமானுக்கு சந்தன அலங்காரம் செய்கிறேன். பெருமானுக்கு 16 இடங்களில் விபூதி பூசுகிறேன். பெருமானுக்கு உரிய மணி மாலைகளை சாற்றுகிறேன். பெருமானுக்கு உகந்த மிக சிறப்பாக இருக்க கிரீடத்தை எடுத்து திருமுடியிலே சாற்றுகிறேன். பெருமானுடைய திருவடியில் மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்கிறேன். அலங்காரம் நிறைவுற்ற பிறகு பெருமானுக்கு உகந்த அருமையாக இருக்கின்ற சில விஷயங்களை பெருமானுக்கு படைக்கிறேன். படையில் முடிந்த பிறகு பெருமானுக்கு தூபம் காட்டுகிறேன். சூரியனை மறைத்திருக்கின்ற மேகம் போல இங்க பெருமானை தூபங்கள் மறைந்து நிற்கின்றன. நம்முடைய வினைகள் எப்படி நம்மை மறைந்து இருக்கிறதோ அது போல அங்க மறைத்து நிற்கிறது. நாம் வேண்ட வேண்ட பெருமான் பழிச்சென்று தெரிகிறான். தூபங்கள் விலகி செல்கின்றன. அதுபோல பெருமான் தோன்ற தோன்ற நம்முடைய வினைகள் நம்மை விட்டு போய்விடும் என்பதால் பெருமானை உற்று நோக்கி நான் வழிபாடு செய்கிறேன். தூபங்கள் மறைந்து போகின்றன. பெருமான் பழிச்சென்று தெரிகிறான். பெருமானுக்கு இப்பொழுது ஆராதனை செய்கிறேன்.
பெருமான் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டேன் என்பதற்கு ஏதுவாக அடுக்கு தீபாரதனை காட்டுகிறேன். எல்லா இடத்திலும் இருந்தாலும் இப்பொழுது இந்த நேரத்தில் இந்த கணத்தில் என் இதயத்திலே இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டேன் என்பதற்கு ஏதுவாக ஒரு கிளையுடைய தீபாரதி தட்டை எடுத்து ஆராதனை செய்கிறேன். பெருமானை நோக்கி பஞ்சபுராணம் பாடி புகழ்ந்து நிற்கிறேன். உலகலாம் உணர்ந்து உகதற்கரியவன் நிலவு உலாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பெருமானை நோக்கி விண்ணப்பம் செய்கிறோம். பேரகற்றலும் பேரறிவும் பெரும் கருணை கொண்ட பெருமானே, எண்ணற்ற அடியார் பெருமக்கள் நின்னையே நாளும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தும் சில நேரங்களில் பல நேரங்களில் துன்பங்கள் வந்து அழுத்துகின்றன. உலக பாரங்கள் வந்து அவங்களை மேலும் மேலும் இழவிடாமல் தடுக்கின்றன. இவ்வளவு இருந்தும் உன்னை சில நேரத்தில் உன்னை நினைக்காமல் போய்விடுகிறார்கள். அந்த குழந்தைகளுடைய மனதிலே பெருமான் ஏற்றுக்கொண்டு குழந்தைகளாக பாவித்து எல்லாரும் உன் மக்கள்தான், உன் மகள் மகன்தான், அவருடைய துன்பத்தை போக்கி இன்ப உணர்வை ஊட்டுமாறு கூட்டு பிரார்த்தனை மூலமாக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். எண்ணற்ற அடியார்கள் வயது முதிர்ந்தும் திருமணம் ஆகாமல் இருக்கிறார்கள். திருமணமாகியும் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறார்கள். ரெண்டும் இருந்தும் உரிய வசதி வாய்ப்பு இல்லாமல், செல்வம் இல்லாமல் மிகுந்த துன்பத்துக்கிடையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலையிலும் பெருமானை உன்னையே நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். நினைப்போர் உள்ளத்திலே கோயில் கொண்டிருக்கின்ற பெருமானை, அவளை மனதிலே இருக்கின்ற துன்பத்தை போக்கி இன்ப வினையை ஊட்டி நல்வழிப்படுத்துமாறு கூட்டு பிரார்த்தனை மூலியமாக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். அடியார் பெருமக்கள் வயது முதிர்வின் காரணமாக எல்லாம் இருந்தும் மனம் சூனிய வயப்பட்டு தவித்து கொண்டிருக்கிறது. அதனால் எந்த வேலையும் செய்ய முடியாமல், பெருமானை கூட நினைக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆதரவற்ற நிலையில் அனாதையாக நினைக்கிறார்கள். பெருமானை அருகிலே சென்று அரவணைத்து கொண்டு அஞ்சியேல் என கூறி அவளுக்கு ஆன்ம பலத்தை தருமாறு கூட்டு பிரார்த்தனை மூலமாக நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். எண்ணற்ற அடியார் பெருமக்கள் அவன் மனதிலேயே இருக்கின்ற துன்ப உணர்வுகளை இப்பொழுது நினைக்கிறார்கள். அந்த நினைவினை உள்ளே புகுந்து அந்த துன்பங்களை போக்கி இன்ப உணர்வை ஊட்டுமாறு நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நிறைவாக நாங்களும் எங்களை சார்ந்திருக்கின்ற அடியார் பெருமக்களும் எங்களை எதிர்நோக்கி வருகின்ற அன்பர்களும் என்றும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சிறப்பாக இருக்குமாறு செய்ய வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் சேர்ந்து திருவடியை பணிந்து நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். விண்ணப்பம் நிறைவுற்ற பிறகு 5 கிளையுடைய தீபாரதி தட்டை எடுத்து பெருமானுக்கு ஆராதனை செய்கிறேன். திருமுகத்திலே காட்டி தரிசனம் பெறுகிறேன். அபயகரத்திலே காட்டி தரிசனம் பெறுகிறேன். விராட புருட தானமாக இருக்கின்ற இதயத்திலே காட்டி தரிசனம் பெறுகிறேன். உந்தியிலே காட்டி தரிசனம் பெறுகிறேன். திருவடியிலே காட்டி தரிசனம் பெறுகிறேன். கீழே வைத்து நீரினாலே ஆகுதி செய்கிறேன். பெருமானை கண்ணார தரிசித்து பஞ்சாங்க நமஸ்காரமும் அட்டாங்க நமஸ்காரமும் செய்கிறேன். அப்பொழுது பெருமான் திருவடியில் இருக்கின்ற பூக்கள் நம் மீது படுவதை கண்டு நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய வேண்டுகோளை பெருமான் ஏற்கிறான் என்றும் மிக விரைவில் வினையை போக்கி நல்வினையை ஊட்டுவான் என்றும் இதன் மூலம் குறிப்பாக உணர்த்தப்படுகிறது. நல்ல குறிப்பினை உணர்த்திய பெருமானுடைய திருவடியை எழுந்து நின்று வழிபாடு செய்து இந்த வழிபாட்டினை நிறைவு செய்கிறோம்.